வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாங்க, பிரெட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெட் ஒரு 6 துண்டு ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் நெய், பாதாம் பருப்பு கொஞ்சம் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். திராட்சை, முந்திரி, இதான் இவ்வளோ இதுக்கு தேவையான பொருள். இப்போ நாம் இந்த கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சிடலாம். இப்போ இந்த நெய் விட்டுக்கலாங்க, சும்மா கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போ நெய் உருகட்டும். நெய் காஞ்சிருச்சுங்க, முந்திரி போட்டாச்சு. இப்போ திராட்சையும் போட்டுடலாம். இப்போ பாதாம் போட்டுடலாங்க. இப்போ திராட்சை வருங்க பொப்புன்னு வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ ப்ரெட்டை இப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நாம் அப்படியே சுகர் சிரப்லேயும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பட் இப்படி அடித்து போட்டோன்னா கொஞ்சம் அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக வறுபட்டு வந்துடும். ஸோ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சும்மா ஒரு பல்ஸ் மோடு விட்டால் போதும். இதை நெய்யில் கொட்டிடலாம். கொஞ்சம் கை விடாமல் வறுத்துட்டே இருக்கணுங்க. ஒரு ப்ரௌனிஸாக ஆகிற வரைக்கும், அந்த கலர் மாறுற வரைக்கும் கை விடாமல் வறுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். 1/2 கப் சர்க்கரைக்கு நான் 1 கப் தண்ணி சேர்த்திருக்கிறேன். இது சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டுங்க. தண்ணி கொதிச்சிருச்சுங்க. அந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டுடலாம். உங்களுக்கு சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் இந்த கப்பில் ஒரு 3/4 கப் பால் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் பால் வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட பால் இருக்கிறதுனால ஊற்றுறேன். கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியாகி வருங்க. அது வரைக்கும் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த இதில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த 2 ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை மீதி நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முந்திரி திராட்சை போட்டுக்கலாங்க. இப்போது சுவையான பிரெட் அல்வா ரெடிங்க. யாராவது கெஸ்ட்டுக்குன்னு திடீர்னு வந்துட்டாங்கன்னா எல்லா பொருளும் இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு எல்லாம் இனிப்பு, நெய் எல்லாமே அளவாக இருக்குது. பாருங்கள், இந்த பழம் இப்படி ஒட்டாமல் வரணும்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான பிரெட் அல்வா ரெடிங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இனிப்பு, நெய் எல்லாமே அருமையாக சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.